வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஹெவன்லி எவர் ஆஃப்டருடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுடைய ஆரம்பத்திலே கோன் அர்ஜுனை காமிக்கிறாங்க. அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது போன எபிசோடு தான் இந்தமாதிரி சியாங்கு கிட்ட இவர் விசாரிச்சிருப்பார். சியாங்கு கிட்ட இவர் என்ன கேட்டார்னு இப்போ தான் முழுசாக காமிக்கிறாங்க. யோன் ஹோ எங்கடா, என்னுடைய பையன் யோன் ஹோ எங்கே, அவனை எங்கே வித்தன்ற மாதிரி தான் இந்த பக்கம் ஹீரோ கேள்வி கேட்டிருப்பாரு. யோன்வோவுக்கும் ஹீரோவுக்கும் என்ன ரிலேஷன்னு தெரியல. போன எபிசோட்லேயும் சோமி யோன்னு தான் கத்தியிருப்பாங்க. அதே சமயத்துலேயே சோமி கோன் அர்ஜுனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கனவு வந்துச்சா. அந்த கனவில் அவங்க ஒரு சின்ன பையனை பார்த்தாங்களாம். அந்த சின்ன பையனை யாரோ ஒருத்தவங்க தூரத்துலேருந்து யோன்போன்னு கூட்டதா சொல்ல, அது கேட்டோன்னே ஹீரோ ஷாக்காய், யோன்போவா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்ற மாரி ஹீரோ சொல்ல, அந்த இடத்துல ஒரு ஆர்ஷா கேட்கறதுனால எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சோமி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் எந்த ஞாபகமும் வரலன்னும் போது ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் பாஸ்டர் போன எபிசோடு தான் இந்தமாரி அம்மான்னு கூட்டிருப்பாரு. அதாவது ஹேசுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் உன்னுடைய அம்மா கிடையாது, எனக்கு குழந்தைங்களே கிடையாதுன்ற மாரி ஹேசுக்கு சொல்கிறாங்க. அதால் நீ ஒன்றும் என்னுடைய பையனாக இருக்க முடியாதுன்னும் போது அந்த பக்கம் அந்த 2 டாக்ஸையும் காமிக்கிறாங்க. ஹெல்லுக்கு போயிருப்பாங்க விஷ் கேட்டு. அந்த இடத்துல யமராவும் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஹியூமன்ஸான்ற மாரி விசாரிக்கும் போது அவங்க 2 பேரும் டாக்ஸ்ன்னு தெரிய வருது. இவருக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, அதில் அவங்க கூட கொஞ்சம் விளையாடின்னு இருக்கேன். அவங்களுமே நாங்கள் இங்கே வேலை செய்ய வந்திருக்கோம், அதாவது டாக்ஸை தண்டனை கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் தரணும் போது அதுக்கேற்ற மாரி இவங்களை இறக்கி விட்றாங்க. டாக்ஸ் எல்லாம் இந்தமாரி கொடுமைப்படுத்துவாங்கள்ல, அந்த ஆட்களுக்கு இந்தமாரி இந்த 2 டாக்ஸும் பனிஷ்மெண்ட் தராங்க. இந்த பக்கம் எப்பயும் போல் ஹேசுக்கு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது ஹீரோ நான் உன்னை முதுகு பின்னாடி தூக்கிக்கிறேன்ற மாரி எப்பயும் போல் அவங்க கூட ஃபன்னாக பேசின்னு இருப்பார். அந்த சமயம் தான் ஹேசுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி பாஸ்டர் என்னை பார்த்து அம்மான்னு கூப்பிடும்போது அவர் அழுதார். ஆனால் இந்த வாட்டி நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு பசங்க கிடையாதுன்ற மாரி நான் சொன்னேன்ற மாரி பாஸ்டர் அவங்கள பாட்டு கூட்டது அந்த மொத்த விஷயத்தையும் சொல்ல, அதை கேட்டோன்னே இந்த பக்கம் சோமி ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இந்த மாரி யோன்ஹோ ஹீரோவுடைய பையனாக இருக்கலான்ற மாரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஹேசு குழந்தைகள்னா அப்போ அவன் யாருன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ சோமிக்கு ஒரு மெமரி வருது. அதாவது இவங்க பார்த்தாங்களே யாரோ ஒருத்தவங்க யோன்வோவை கூப்பிடுற மாரி, அது யாருன்ற மாரி இவங்க நகர்ந்து போய் பார்க்குறாங்க. இது அதோடைய கண்டினியூவேஷனாக இருக்குது. அது வேறு யாரும் கிடையாது, இவங்க தான் அந்த பையனை ஹக் பண்ணுற மாரி தெரியுது. இப்போ தான் நம்ம போன எபிசோட் முடிஞ்ச இடத்துக்கு வரோம். அந்த இடத்துல ஹீரோயினி எழுஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் யோன்வோ என்னுடைய பையன் இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோன் அர்ஜுன் கிட்ட யோன்வோ என்னுடைய பையன்ற மாரி சொல்ல கோன் அர்ஜுன் ஷாக் ஆகிறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் யோன்வோ இந்த மாதிரி சோமி தனியாக வர்ற மாதிரியும் அந்த யோன்வோவை கோன் அர்ஜுன் கூட்டின்னு போகிற மாதிரியும் தெரியுது. அதில் இவங்க கோன் அர்ஜுனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோன் அர்ஜுன் கத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல இவருமே பயங்கரமாக இந்த மாதிரி கத்தின்னு இருக்காரு. யோன்வோ எங்கே, அவனை பற்றி சொல்லுன்ற மாரி. அதுக்கு அடுத்ததாக சோமிக்கு வேறு ஒரு மெமரி வருது. அந்த இடத்துல ஹீரோ கேங்கு கிட்டேருந்து பணம் வாங்குற மாரி, அதான் போன எபிசோடில் கூட பார்த்துருப்போமே, அந்த வயசானவர் தான். அதே சமயத்தில் கோன் அர்ஜுன் சோமியை கொல்ற மாரியும் ஒரு இல்யூஷன் வர, அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் கோன் அர்ஜுன் கிட்டே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, யோன்போ என்னுடைய பையன், அதை உங்களால் மாற்ற முடியாதுன்ற மாரி கத்த. அந்த இடத்துல இவருமே நீ என்ன சொன்னன்ற மாரி அவர் சோமியை அடிக்கலான்னு வர்றாரு. ரொம்பவே ப்ரூட்டலாக எடுத்துக்க சோமி பயந்துன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து அவருடைய மண்டியில் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. கோன் அர்ஜுன் ரொம்ப கோவமா சோமி எங்கன்ற மாரி பயங்கரமாக கத்தின்னு இருக்காரு. இந்த பக்கம் பாஸ்டரும் ஹேசுக்கும் வெளியே நடந்துன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு லாட்ரி ஷோவை பற்றி நம்ம ஆட்களுக்கு தெரிய வரும். அதில் அந்த லாட்ரி ஷோவை பற்றி பிரசிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த லாட்ரி ஷோவில் இந்தமாரி 6 விதமான கீஸ் இருக்குமா, அதை டிஃப்ரெண்ட் ஆஃப் பாக்ஸில் இவங்க போட்டு வச்சுருப்பாங்களா. அது மூலயமா உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். உங்கள் ஆன்சிஸ்டரோடு நீங்கள் பேசலாம், நீங்கள் விருப்பப்படக்கூடிய ஆட்களோடு நீங்கள் பேசலாம். உங்கள் கதைகள் ரொம்ப ட்ராஜிக்காக இருந்தாலும் உங்களுக்கு இந்தமாரி ஜெயிக்க வாய்ப்பு கிடைக்குன்ற மாரி இவர் சொல்லின்னு இருக்காரு. இப்போதைக்கு ஒரு லாட்ரி ஷோ நடத்த போகிறாங்களாம். அந்த லாட்ரி ஷோவில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க கூட பேசலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஹேசுக்கு யாங் கூட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் இந்த லாட்ரி ஷோவில் இவங்க கலந்துக்கலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கோன் அர்ஜுன் கிட்ட அந்த லாட்ரி ஷோவை பற்றி சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல், ஆமாம் இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சோமி எங்கன்ற மாரி கோன் அர்ஜுன் கிட்ட கேட்க கோன் அர்ஜுன் அதை கொஞ்சம் மழுப்புறாரு.
சோமி இங்கே தான் இருப்பான்ற மாரி கோனார்ஜுன் பேச அடுத்த நாள் வெடியுது. பாஸ்டர் எழுந்திருக்கும்போது அந்த இடத்துல ஹேசுக்கு வந்து சமைச்சின்னு இருக்காங்க. இந்தமாரி இதை ஹெவன் சென்டருக்கு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அந்த சமையலை பாஸ்டருக்கு சாப்பிட்ணுன்னு தான் தோணுது, ஆனால் அவரால் சாப்பிட முடியல. ஹேசுக்கு இது ஹெவன் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு தான்ன்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் பூமியில் யாங்கை காமிக்கிறாங்க. யாங் வந்து இந்தமாரி ஹேசுக்கு பண்ண வேலையை பண்ணுறாங்க. அதாவது ஹேசுக்கு சில பேர்கிட்ட கடன் கொடுத்துருப்பாங்களே, அதை இவங்க வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்களாம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இன்னொரு லைஃப்பை பார்த்துக்கோன்னு சொன்னாலும் இவங்க கடன் சம்பாதிக்கிற வேலையில் தான் குறியாக இருக்காங்க. அதே சமயத்தில் ஹேசுக் பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறாங்க. பிரசிடெண்ட் கிட்ட அந்த கீயை எங்கே வச்சுருப்பீங்கன்ற மாரி இவங்க நாசுக்காக கேட்குறாங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட சீட்டிங் மாரி தான் வரும். பிரசிடெண்ட் அந்த உண்மையை சொல்கிற மாரியே இல்லை. இந்த பக்கம் கோனார்ஜுன் உக்காந்துருப்பார். அந்த இடத்துக்கு சோமி வராங்க. வரது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் அந்த மெமரி சரியாக புரியலன்ற மாரி இவங்களுக்கு வர அந்த சில மெமரிஸை பற்றி சொல்கிறாங்க. யோன்போக் யார், அவன் எப்படிப்பட்டவன்ற மாரி அவனை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. நீ எப்படிப்பட்டவன்ற விஷயம் எனக்கு தெரியலன்ற மாரி தான் இவங்க கோனார்ஜுனை பற்றி பேசுகிறாங்க. உண்மையாலுமே நான் யாருன்ற மாரி இவங்களுக்கு சில கேள்விகள்லாம் எழும்புது. அதெல்லாம் இந்த பக்கம் கோனார்ஜுன் கிட்ட கேட்க கோனார்ஜுன் எதுக்கும் பதில் சொல்கிற மாரியே தெரியல. கோனார்ஜுனுக்கும் இதுக்கு முன்னாடியே பூமியில் சோமியை தெரிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனால் அந்த பக்கம் இவர் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க கிடையாது. இந்த பக்கம் பாஸ்டரும் அதுக்கு அடுத்ததாக ஹேசுக் அந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, லாட்ரி கீ, அதை கண்டுபிடிக்கலான்னு இருப்பாங்க. 6 பேரில் கிட்டத்தட்ட அதிக ஆட்கள் அந்த கீயை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இன்னும் ஒரே ஒரு கீ தான் இருக்குன்னு கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் சோமிக்கு சில நினைவுகள் வருது. அதாவது கோனார்ஜுனோட இவங்க ரிலேஷனாக இருக்கிற மாரி, கோனார்ஜுனும் இவங்களும் ஒன்றா இருக்கிற மாரி, கோனார்ஜுனும் இவங்களும் லவர்ஸுன்ற மாரியான சில எல்யூஷன்லாம் இவங்களுக்கு தெரியுது. அது இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேசுக்கு ரொம்பவே இந்த பக்கம் பாடுபடுறதுனால இந்த பக்கம் பாஸ்டர் வந்து அந்த கீ கிடைக்கணும்னு ட்ரூவாக வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் வேண்டுதல் மூலியமாக அந்த கீ கடைசியாக கிடச்சிடுது. ஹேசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹேசுக்குமே அவங்க ஹஸ்பண்டோட இதை தான் சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதில் ஒரு ட்ராஜிக்கான ஸ்டோரியை சொல்லி தான் இவங்க ஜெயிக்கணுன்ற மாரி ஒரு நிலைமை ஏற்படுமா, அதெல்லாம் பற்றி இவங்க பேச கடைசியாக சோமி வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சுன்ற மாரி இவங்க விசாரிக்கிறாங்க. ஆனால் சோமி இது வரைக்கும் அவங்களுக்கு வந்த நினைவிலே கொஞ்சம் ஷாக்காக இருக்கிறாங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் வெடிய ஆரம்பிக்குது. இந்த நாள் தான் வந்து அந்த லாட்ரி நடக்க போகுது. அந்த லாட்ரியை ஹேசுக் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாரி ஹேசுக் நான் போயிட்டு வரேன்ற மாரி இந்த இடத்துல சொல்லிவிட்டு அந்த லாட்ரி ஷோவுக்கு போகிறாங்க. அந்த லாட்ரி ஷோவில் அதிக ஆட்கள் அவங்களுடைய சோகமான கதைகளை சொல்லி தான் ஜெயிக்கிற மாரி இருக்கும். அதுக்கேற்ற மாரி ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு கதைகளை சொல்கிறாங்க. ஆனால் ஹேசுக் வந்து அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணியலான ஒரு சில பாயிண்ட்டை எடுத்து அந்த கதையை பொய்யின்ற மாரி மாற்றிடுறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு லேடியோடைய கதைன்றது ரொம்பவே சோகமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த லேடி அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த ஹஸ்பண்டை நம்ம ஒரு எபிசோடில் பார்த்துருப்போம். ஹெல் கிரேச்சர்ஸ் கூட இவரை கூட்டின்னு போயிருக்கோம். அந்த ஆளுடைய ஒய்ஃப் அவங்களுடைய சோகமான கதையை சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர், எப்படி பார்த்துக்கினாருன்னு ரொம்ப சோகமாக சொல்ல அவங்களுக்கு 99 மார்க் கிடச்சிது. ஹேசுக்கு 100 மார்க் கிடச்சா தான் அவங்க ஜெயிக்கிற மாரி ஆகும். அதில் ஹேசுக் எவ்வளோ கதைகளை சொல்கிறாங்க. மொத்த கதையுமே போராக இருக்குது. இவங்க ஹஸ்பண்டை எப்படி சந்திச்சாங்க, அதுக்கடுத்துதான் இவங்க அம்மாவை பற்றின கதை, அந்த மாதிரியான சில கதைகளை சொல்கிறாங்க. இவங்க அம்மாவுக்காக இவங்க காத்திருந்தது, இவங்க அம்மா இவங்க மேலே பாசம் காட்டாது, அதை மொத்தத்தையுமே சொல்லி 32 மார்க் கிட்ட தான் வருது. இவங்க ஹஸ்பண்டை பற்றியும் இவங்க எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே இவங்களுடைய கதை பெருசாக பிடிக்கல. கிட்டத்தட்ட தூக்கம் வர மாதிரி தான் இவங்க கதை இருக்குது. இந்த பக்கம் சோமியை காமிச்சா சோமி வந்து தூங்கின்னு இருக்காங்க. தூங்கின்னு இருக்கும்போது அந்த இடத்துல யோன்போக் கிட்ட இது யாருன்ற மாரி அவன் வரைஞ்ச படத்தை பற்றிலாம் கேட்டுன்னு இருக்காங்க. அதில் அவன் அப்பான்னு கோனார்ஜுனை சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பையன் யோன்போவை சொல்ல அம்மா யாருன்னு இவங்க ஒரு கேள்வியை கேட்க அதுலேருந்து இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் சோமி கோனார்ஜுன் கிட்ட நம்ம 2 பேரும் லவர்ஸ் தானே, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம், நீங்கள் என் கூட அஃபேர் வச்சுருக்கீங்க, நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி உண்டாயிடுச்சுன்ற மாரி இந்த பக்கம் இவங்க யோசிச்ச அந்த சில கதைகளை சொல்கிறாங்க. நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்ற மாரி அதெல்லாம் பற்றி இவங்க பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹேசுக் இவங்க கதை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாஸ்டர் எழுந்துச்சி அவருடைய கதையை சொல்கிறாங்க. பாஸ்டர் இந்தமாரி அவங்க அம்மாவுக்காக டெய்லி சர்ச்சில் குளிரில் காத்துன்னு இருப்பார். அந்த கதையை சொல்ல ஆனால் அவருக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கான். அவர் குளிரில் காத்துன்னு இருந்தது. அதெல்லாம் அவர் பற்றி பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹேசுக் வந்து நான் தான் உன்னுடைய அம்மா, நான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாரி இவங்க கதையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல அம்மா பையனுடைய ரிலேஷன்ஷிப் மூலியமாக
கிட்டத்தட்ட இவங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாங்க. அந்த பக்கம் ஹேசுக்கும் பாஸ்டரும் இந்தமாரி அம்மா பையனாக இருக்கும்போது இந்த பக்கம் கோனார்ஜுன் என்ன சொல்கிறான்னா யோன்வோ வந்து ஹேசுக்குடைய பையன்ற மாதிரி சொல்ல, அந்த பக்கம் இவங்களும் அம்மா யாருன்னு அந்த படத்தில் கேட்கும்போது அந்த பையன் ஹேசுக்குன்ற மாதிரி சொல்ல, அது இந்த பக்கம் சோமிக்கு ஷாக் ஆகுது. அதே சமயத்தில் வின்னர் யாருன்னு இந்த பக்கம் எல்லாருமே அறிவிக்கலான்னு இருக்காங்க. அதாவது ஹேசுக் தான் வின்னர்ன்ற மாதிரி இந்த லாட்ரிக்கு. ஆனால் பிரசிடெண்ட் நிறுத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இது பொய்யான்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க மேபி பொய் சொல்லியிருக்கலாம். இதுக்கான ப்ராக்டிஸிங்கை நடத்திட்டு நம்ம நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தரலான்னு சொல்ல, இந்த இடத்துல பாஸ்டர்மே நீங்கள் எதுக்கு பொய் சொன்னீங்க, இப்படி ஒரு பொய் சொன்னதுனால என்ன நடக்கும் தெரியுமான்னு போது, ஒரு சில சின்ன பொய்களால் எதுவும் மாறப்போகிறது கிடையாது, நான் வெறும் சின்ன பொய் தான் சொன்னேன், நம்ம 2 பேருமே அப்படி தானே பழகிறோன்ற மாரி இவங்க பேசிக்கின்னு போவாங்க. அப்படியே அவங்க ஜாலியாக இந்த இடத்துல பேசிக்கின்னு போகிறதோடையே என்கிட்ட இருந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.